வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 3 ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ். ஏன்னா எல்லாரும் கேட்டீங்க, ரெமெடிஸே இல்லை. இந்த மாதிரி மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு, விருச்சிகம், சில சமயம் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல. ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ. சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ. ஒரு நெருக்கடி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாபில் ப்ரெஷர் இருக்குது, கரியரில் முடியல, பணம் பத்தலை, திருமண வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன். அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசி ஆக்சுவலாக டைம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சில பேர் சொன்ன விஷயங்கள் நான் கேட்டேன். எங்களுக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வேலையில் ஒரு டல்னஸ் இருக்குது, மாறும் நம்புகிறோம், ஆனால் மாறல. ஃபேமிலியிலும் சில கஷ்டங்கள் இருக்குது, குழப்பம் இருக்கணும். சில பேர் என்கிட்ட மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், பாதம் 2, 3, 4 எப்படி பார்த்தாலும் ராகு தசை அப்படி நிறைய பேர் சந்தித்து அது ஒரு பெரிய பயணமாகவும் இருக்குது. ரைட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷபராசிக்கு ஒரு 3 ரெமெடி ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 2025 ஆகஸ்ட்டில் இருக்கும், இந்த வருஷத்துக்கு கூட வச்சுங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல ரிஷபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. அது சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரன்னா அழகு. அந்த ரிஷபம் வந்து கால சக்கரத்துக்கு செகண்ட் ஹவுஸ் தான் உங்களுடைய ஃபேஸ், முகம். இப்போ என்ன விஷயம்னா, முதல்ல தினமும் காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல ஒளியான, ஒரு சக்தியான, ஒரு அம்சமான ஒரு முகத்தை பாருங்கள். இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயும் அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைங்க அப்படி அவங்கவுங்க மனித உருவத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ மனிதர்களை யாரோ ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், கண் விழிக்கிறோம். இல்லை சில பேர் கண்ணாடியை பார்க்குற பழக்கம் உண்டு, தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த சமயத்துக்கு டு ஆக்டிவேட் சம் பாசிட்டிவிட்டி. ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, நடக்காமல் இருக்குது, அது தடையாக இருக்குது, அது வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு அழகான திருவுருவம் கொண்ட ஒரு தெய்வத்துடைய படத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் எழுந்தவுடனே சப்போஸ் ஹாலுக்கு வரீங்க, வந்தவுடனே முதல்ல அதை பார்த்து உங்கள் வேண்டுதலை செய்யுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தினமும் உங்கள் ஆழ் மனசில் பதிய ஆரம்பிக்கும், அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன் நான் முகத்தை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷபம் எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்தாலும் சரி, தெய்வத்துடைய முகம்தான் உங்களுக்கு மெயின். ஒரு தீபாராதனை செய்யும் போது கூட தெய்வத்துடைய முகம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு முகம் பார்த்தா தான் அந்த வைப்ரேஷன் வந்து பாஸ் ஆகும். அதான் ரிஷபத்துடைய எனர்ஜி அங்கே தான் இருக்குது. அப்போ ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு ஒரு பெண் தெய்வம், அது லக்ஷ்மியாக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், ஒரு பெண் தெய்வம். அதிகாலையில் சில பேருக்கு அவங்க அம்மாவே தெய்வமாக இருப்பாங்க, சில பேருக்கு மனைவியே கூட அப்படி தெரிவாங்க, சில பேருக்கு தன்னுடைய மகள். ஸோ ஒரு பெண் உருவம் கொண்ட, இப்போ நீங்கள் கேட்கலாம், நானே ஒரு பெண்ணாக இருக்கேன், நானும் ஒரு பெண் தெய்வத்தான் பார்க்கணும். எஸ், அதான் சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கு ஒரு பெண் தெய்வ திருவுருவத்தை அதிகாலையில் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இன்னும் நடக்கலை, ஒரு வேலை விஷயமா இருக்குது, கல்யாண விஷயமா இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஹெல்த்தில் இருக்குது, ஏதோ ஃபினான்ஷியலாக இருக்குது, அதை பாருங்கள். ஒரு பாசிட்டிவான ஒரு திருவுருவத்தை அழகாக காலையில் பார்த்து விஷ் பண்ண ஆரம்பிங்க. கோயிலுக்கு போனாலும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வேண்டுதலை செய்யுங்க. அதே மாதிரி எப்போவுமே குட் நியூஸ், யாருக்கு ஃபோன் பண்ணாலும் முதல்ல ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நல்ல அறுசுவையான உணவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயம் டக் 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ரிஷபத்துடைய முதல் ஒரு ரெமெடி, ஒரு பரிகாரம் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு பரிகாரம், ரெமெடி. ரெண்டாவது, ரிஷபத்துக்கு ரெண்டாவது விஷயம் என்ன? ரிஷபம்னா சுக்கிரன்னா வந்து லைட்னா அது ஒரு ஒளி சம்மந்தப்பட்டது. எப்பவுமே நீங்கள் அணியக்கூடிய ஆடைகள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக லைட் கலர் டோனில் இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. ரொம்ப சீக்கிரமாக அந்த பாசிட்டிவ் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். இது ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈஸி தான் அது, இது ஒன்றும் ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் இல்லை. மூணாவது ரெமெடி, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மூணாவது ரெமெடி, எப்போவுமே உங்களுடைய ராசியுடைய தன்மையை தெரிஞ்சுங்க. அது வந்து ஒரு எர்த் எனர்ஜி, ஸ்டோன்னு சொல்லுவோம். எனர்ஜி வந்து எர்த்லேருந்து வருது. அப்போ இந்த எர்த் எனர்ஜியில் பிறந்திருக்கிற ரிஷப ராசியை, ரிஷப லக்னம் யாரை சேர்ந்திருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து பெஸ்ட் என்ன, உள்ளங்கை சைஸ்லையாவது ஒரு சின்னதாக, ஏன்னா பெரிய லெவலில் சைஸில் வந்து ஒரு ஸ்டாச்சு வாங்காதீங்க, உள்ளங்கை சைஸில் சின்னதாக உங்களுக்கு விருப்பமான ஒரு கடவுளுடைய ஒரு சிலை, அது வந்து வுட்டில் இருக்கலாம், ஒரு மெட்டலில் இருக்கலாம். பட் வுட் எப்போவுமே பெஸ்ட்டு. உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை உங்களோட பர்சனல் ஷெல்ஃப்லையோ உங்கள் வார்ட்ரூப்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு
அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எர்த் எனர்ஜி வந்து நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து விஷ் பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். உங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் சரி, மைண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்கள் பர்சனல் லைஃப், உங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தியை கொண்டு வந்துடும். ஒருத்தர் கேட்டார், நான் இது மாதிரி சொன்னேன் பர்சனலாக என்னை மீட் பண்ணும்போது, நான் வந்து 4-5 ஸ்டாச்சு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டார், ட்ரீட் பண்ணுறீங்க, காஃபி கொடுக்குறீங்க, டிஃபன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு ரூம் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. சப்போஸ் 4-5 பேர் வச்சா 4-5 பேரையும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எத்தனை சிலைகளை வாங்கி வைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களா, அவங்கள பூஜிக்கிறீங்களா, அவங்கள வணங்குறீங்களா, அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று செயல்முறையில் நீங்கள் கேட்குறீங்களா, அதுதான் முக்கியம். அதை வந்து நீங்கள் ஐடியலாக சும்மா வச்சுருக்கக்கூடாது. பயன்படுத்தினால் உங்களுக்கு பயன் வரும். ரிஷபம் முதல்ல முகம், ஒரு அழகான திருவுருவம், அது ஒரு தெய்வ கடாட்சமாக நீங்கள் ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வந்து வீட்டில் வந்து காலையில் எழுந்தவுடனே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆலய வழிபாடு அப்படி செய்யலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி லைட், ஏன்னா இப்போ நேரம் அந்த மாதிரி நல்ல ஒரு நேரத்தில் இருக்குது. குரு 2ல் வாக்குஸ்தானத்தில். அப்போ குரு 2ல் வாக்குஸ்தானத்தை என்னென்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கணும். இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, நடக்க போகுதுன்னா நடக்கும். பாசிட்டிவ் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 3 டைம்ஸ் யாரை பார்த்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து சொல்லக்கூடாத நேரத்தில் சில விஷயத்தை சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய நேரத்தை சில சமயத்தில் சொல்லணும். ஸோ ஒரு 3 டைம்ஸ் மினிமம் நீங்கள் ரிப்பீட் பண்ணியே சொல்லலாம். நான் இதை செய்ய போகிறேன், இது நடத்த போகிறேன், இது செய்ய போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. இந்த முறை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலேயும் நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்கிறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பலனை வந்து கொண்டு வரும். 1. 2வது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமாக புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். 2வது விஷயம். 3வது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.